ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. எப்படியாவது வந்து நீ தானே என் கூட வந்து பண்ண மச்சான், எனக்கு வேற யாருமே இல்லடா. சரி சரி, நீ ஊருக்கார பொண்ணு சொல்றீங்க, எவ்வளவு ரிஸ்க் இருக்கும், கூட்டி வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம தானே பண்ண முடியும். ஹலோ, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க, அது உங்க ஃப்ரெண்ட், ஓகேவா? நீ என்னோட ஒய்ஃப், என் பொண்டாட்டி. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீ தானே வந்து நிக்கணும். அது வேற, உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, இது உங்க ஃப்ரெண்டோட பிரச்சனை. ஆமா, இப்போ நீங்க பாத்துக்கோங்க. பாவம், நம்ம தானே அவனுக்காக ஹெல்ப் பண்ணணும். அவங்க வீட்ல ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? பின்ன ஓடி வந்த என்னடா இவ கேக்குறா விஸ்வகே? எனக்கு தெரியலப்பா, நான்லாம் வரமாட்டேன் இந்த விளையாட்டுக்கு, நானும் விட்டுருங்க. இல்ல, எங்க இருக்கீங்க? விருதுநகருக்கு வந்துரு. ஏன்னா சென்னைனா கூட உங்க வீடு இங்க இருக்குன்னு சொல்லி தேடி வந்துருவாங்க மச்சான். ஏன்னா நீ இன்ஸ்டாலாம் போஸ்ட்லாம் போட்டிருக்க. நீ விருதுநகர்னா உன்னை யாருமே விருதுநகர் பக்கம் வர மாட்டாங்க. சரி சரி. சென்னையில இருந்து என்ன பண்ண போற? அவங்க போட்டு விருதுநகர் எந்த வீடு எதுவும் தெரியாது, போகணும். நம்ம இங்க இருப்போம். நீங்க உங்க போன், எல்லாரும் போனும் ஏர்ப்ளேன் மோட்ல போட்டுருங்க. அவ என்ன நம்பி வரான். அப்போ அவனுக்கு கூட நின்னு கூப்பிடாதீங்க, நீ என் கூட வந்துதான் கூப்பிடாதீங்க. நான் போறேன், வந்து கார் யாரும் இருங்க. அஸ்மா, சரி. இல்லைன்னா சும்மா ரோஸ்லாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கால் பண்ணி கேட்போமா? மீன் வாங்கலையா? அப்போ நிஜமாலே சும்மா தானே போயிட்டு வந்தீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேச? அப்படிலாம் இல்லை அஸ்மா. மீன் எங்க? அங்கே சொல்லிருக்கோம். சரி, அங்கே போயிட்டு அப்போ சுபா கால் பண்ணுவோம். சரியா? வாங்க, அப்ப மீன் சாப்பிட்டு. சரி, அவன் பாவம், அவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேற. நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லிட்டு நம்ம சென்னையிலே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நான் ஃபோன் பண்ணி சென்னைக்கு வர சொல்லிடுறேன். அவங்க விருதுநகர் தானே, போகட்டும். அங்க சேஃபா இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிட்டு. ஆச்சிக்கிட்ட சொல்லிட்டியா? ஆச்சிக்கிட்ட சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விருதுநகர் வா சொல்லிடு. அவ்வளோதான்டா விஷயம். சொல்லுடா, எல்லாரும் கால் பண்ணி சொல்லுடா. சொல்லிடு சீக்கிரமா. நம்ம வந்து இப்போ நம்ம போறோம்னா எங்க? அப்புறம் ஏன் வேணாம் சொல்ற? எங்க விருதுநகர் போகணும்னு சொன்னியா? அது உங்க ஃப்ரெண்ட் இங்க வராங்கன்னா நான் விருதுநகர் போலான்னு, அங்க வராங்கன்னா நம்ம சென்னையிலே இருப்போன்ற, புரியலையா? ஏமாத்துற. என்னால என் ஃப்ரெண்டுக்கு துரோகம்லாம் பண்ண முடியாது. இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணு, ஃபர்ஸ்ட் வர சொல்லுவோம், கும்பலா போயிடலாம். அங்கே சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, சுபா கால் பண்ணுவோம். சுபா ஓகே சொன்னான்னா ஓகே, சரியா? ஏன்னா அவளை என்ன மாதிரி தானே யோசிப்பா, என் ஃப்ரெண்டு தானே அவ. நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே பாக்குறீங்க, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டுன்னே சொல்றீங்கல்ல. பொண்ணு, ஒரு பொண்ணு ஓடி வரானா பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் அது எப்படின்னு, சரியா? அவன் சுபா கிட்ட பேசுவான், பொண்ணுங்களுக்கு தான் தெரியுமா? பொண்ணு என்னத்துக்கு அவன் நம்பிக்கையோட ஓடி வந்திருப்பா. ஓடி வந்திருப்பா. அது ஒரு பொண்ணுகிட்ட கேட்கணும். பொண்ணுகிட்ட தான்டா கேக்குறேன். என்ன பண்ற? சுபா கால் பண்றேன். கேட்கலாம் சொன்னேன்ல, கிப்போ அவன் என்ன சொல்றான்னு. அவன் என்ன சொல்ல போறா? ஹலோ ஹலோ. என்ன பண்ற சுபா? நீ ஃபோன் பண்ற, அவர்தான் ஃபோன் பண்ணுவார், நீ பண்ற. யாருக்கு ஃப்ரெண்டுன்னே தெரியல நீ. என்ன சுபா, எப்பவுமே நம்ம தானே பேசுவோம். இப்ப கூட பேச வர மாட்டேன். அம்ச்சுனே ஏதோ மதனம்ல ஏதோ 2 ஸ்டிக்கர் அம்ச்சு யாருன்னு கண்டுபிடி. இப்படிதான் விஜய் புருஷன் உயிரை. ஏன்னா அதுல நடுவுல ஒண்ணு நான் அமிச்சேன். சைக்கோ சுபா, இப்போ வருவீங்க 2 பேர். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம்ல. சரி சரி, நீங்க வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனா ஃப்ரெண்டு என்கிட்ட ஏதாவது சொன்னா நம்ம அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை, ஃப்ரெண்டுக்கு நம்ம தான் போகணும். சரி சுபா, இது கேளு. யாஷனா இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க இங்க. நிஜமா நிஜமா சுபா, அதான் நானே நம்பவே இல்ல. நான் நம்பாம கால் பண்ணேன்னா, கால் பண்ண அந்த பொண்ணு பேசுது. அவங்க வீட்டுல தெரியவே தெரியாது. அவங்க வீட்டுல எல்லாம் தெரியாது. அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போட சொல்லிட்டு இவங்க அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது திருநெல்வேலி பொண்ணு. திருநெல்வேலி பொண்ணா? ஆமா ஆமா சுப்பு, பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பாண்டெல்லாம் வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட். அவன் வந்து அவனுக்கு நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை. எனக்கு வந்து அரிஷ்மா, சுபா, ரோஜா, சதீஷ், அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல நம்ம பக்கம். எல்லாருமே அட்வொகேட்ஸ் தானே. என் ஃப்ரெண்ட்ஸ். புரியல எனக்கு. சரி சும்மா விட்டாத விஜய், மண்டே பொளந்துமா நானு. ஐயோ ரொம்ப மஜாலே. சுபா, இப்போ வந்து என்ன தெரியுமா, அவன் வந்து பைக்ல வந்துட்டு இருக்கான் சுபா. நாளைக்கு அவங்க பைக்ல பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க சுபா. இந்த 3 வீக் காலையில பைக் ரைடிங் போட்டுருச்சு. இந்த பைக் ரைட் தான அது?
ஐயோ எல்லாத்தையும் அது எவிடன்ஸோட பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் பிடிச்சா அவ்வளவுதான். ஆனா இப்ப என்னன்னா அவங்க வீட்டுக்கு வந்து இவன் தான், ஏன்னா 1 மாசம் தானே ஆயிருக்கு, அவன் தானே சொன்னான். லவ் பண்ணி 1 மாசத்துல அந்த பொண்ணு வந்துடுச்சா சுபா? வந்துட்டு இருக்கு. நான் நம்பல, ஆனா வருது அந்த பொண்ணு. நான் பேசினே, நான் சொன்ன ஒழுங்கா அப்படியே ஓடி போயிடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப என்னன்னா சுபா, அவன் வந்து அவங்க வீட்டுக்கும் போக முடியல. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மா அப்பா எல்லாம் மாட்டிப்பாங்க, அடிப்பாங்க. மாத்தல மாட்டாங்க, அடிப்பாங்க. சோ இப்ப நம்ம வீடுனா பிரச்சனை இல்ல, நம்ம எது வந்தா லீகலா பண்ணலாம்ல. யார் வீடு? நம்ம வீடுனா பண்ணுவீங்க? 2 பேரும் மேஜர், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அப்போ கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதானே? அதுதான் இங்க வரா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் தூக்கி போட்டு வருவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சுபா, என்ன சுபா, நாங்களே லவ் மேரேஜ், நீயும் லவ் பண்ணி தானே இருக்க. அது இல்ல ப்ரோ. இப்போ வந்து அவங்க திருநெல்வேலிக்காரங்க ப்ரோ. விடு, நம்ம சென்னைக்காரங்க ராயபுரம் காசிமேடு. நம்ம ராயபுரமும் இல்ல காசிமேடும் இல்ல. சரி விடு, திருவத்தூர். சுபா, ஆமா சுபா, இந்த பாண்டவ வரல லூஸ் மாதிரி அவங்க கிட்ட எங்க வீட்டுக்கு வந்துடுறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். நான் சொன்னேன் நம்ம வீட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம், கிளம்பிடலாங்க ஊருக்கு. அவங்க வந்துட்டு இருக்காங்க. கேட்டா எங்க வீட்டுல எல்லாம் வந்து இப்போ வந்து பொண்ணு அவங்க வந்து இருக்க போறாங்களா. இப்போ அவங்க வீட்டுக்கு போனா பிரச்சனை ஆகும். இப்போ நம்ம வீடுனா எங்க வீடு இருக்கு, அப்புறம் மாமியார் வீடு இருக்குல்ல, சுபா வீடு இருக்கு. சுபா வீட்டுல கூட வச்சுக்கலாம்ல உங்க அம்மா அம்மா கிட்ட. ஏதாவது பண்ணும் சுபா. சரி நான் வீட்டாண்ட வரேன் இரு. சுபா, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அவங்க வீட்டுல எல்லாம் வைக்க சொல்லுங்க. நல்ல ஐடியா. நீ சுபா வீட்டுல வித்துரு, ஃப்ரெண்டு யாருமே இல்ல. திருப்பதி போயிட்டீங்களா? நான் விடுதலை நகர்னா திருப்பதி. நான் என் ஃப்ரெண்ட் என்ன மாதிரிலாம் யோசிப்பா. பாத்தியா சுபா சப்போர்ட் பண்ணுவான்னு. சுபா நீலாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். யாஷ் நம்பிக்கையோட வரான். திருத்து கல்யாணத்துக்கு வந்து என்னன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் லவ் இல்ல, திருநெல்வேலிக்காரங்க. உயிருக்கு பயம். உயிருக்கு பயம்? அப்படி என்ன உயிரை வச்சு நீ வாழ போற? உயிர் இருந்தாதான் வாழ முடியும். சுபா இவனெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ஜாய் பண்ணுவான், அவன் கல்யாணம் பண்ணாமலே இல்ல சுபா. இப்போ யாஷ் வந்து நம்மள நம்பிதான் சுபா வந்து, ப்ளீஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ணு. நாளைக்கு காலைல வந்துருவாங்களாம். உனக்கு தெரியாதா, கண்ணுல உடனே 1 செகண்ட்ல லவ் வந்துரும். அதெல்லாம் உனக்கு தெரியும்ல. அவனுக்கு வந்து இப்போ மோட்டிவேஷனா இருக்கு. 28 வயசு ஆயிடுச்சு. மோட்டிவேஷன் இல்ல, நீங்க தான் மோட்டிவேஷன் பண்றீங்க. அவங்க அண்ணன் பேசுறாங்க, நீ வா மச்சான் நான் பாத்துக்கலாம், யார் கூட பாத்துக்க, நீ வீட்டுக்கு வர அப்படின்னா. அதுதான் 2 பேரும் 3 பேரும் அனுப்பிடணும். அவங்க கூட போயிருப்பாங்க. நான் எப்படி அவங்க கூட போக முடியும்? லூசு. என் வண்டியில யாரும் பார்த்தாதா? நான் போய் டிராப் பண்ணிட்டு வரேன். சரிடா, நீயும் போயிட்டு. சுபா நான் ஒரே பிளான் தான் சுபா. நான் வீட்டாண்ட வந்து சொல்றேன் சுபா, சரியா? வீட்டுல தானே இருக்க சுபா. பிளான் என்ன தெரியுதா? உங்க வீட்டுல வந்து உனக்கு குத்து, அவன பொண்ணை குத்து வந்து சுபா. நான் இப்ப வீட்டாண்ட வரேன், நீ மேக்கப்லாம் போட்டு ரெடியா இரு, நான் வரேன். ஏங்க வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கேன், நீங்க இருங்க. போனை கட் பண்ணுங்க, வண்டி ஓட்டணுங்க. நீ வீட்டுல தாங்க இருக்க, நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. மம்மியும் கீழே இறங்கி வர சொல்லு. உங்க நம்பர் ட்ராக் பண்ணிட்டு அவ்வளவுதான், நீங்க வீட்டுல தான் இருக்கீங்க. சுபா பைத்தியமா, சீரியஸ்னஸே இல்ல சுபா உங்களுக்கு. இல்ல சுபா, நீ வந்து நல்ல ஒரு த்ரில்லிங்கான பர்சன் எனக்கு தெரியும். த்ரில்லிங்கா? கட்ஸான பர்சன் நீ. கட்ஸான பர்சன் நல்லா எனக்கு தெரியும். ஏய் நீ சொல்லுவ சும்மா. பாபா எனக்கும் தெரியும், யாஷுக்கும் தெரியும் உன்னைய பத்தி, விஜய பத்தியும். அதனாலதான் அவன் நம்மள நம்பி வரான். அவன் என்னைய நம்பி கூட வரல, உங்க 2 பேரும் நம்பிதான் வரான். இல்ல சுபா, அவனுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருவோம். நான் வீட்டாண்ட வரேன். சுபா வெளியே போலாம். நீ கண்ணாடிலாம் போட்டுருக்க. அதான் நான் சொன்னல, அட்வொகேட்னா அதுதான் பவர். என்ன ஏன் டார்ச் போட்டுருக்க? அங்க மேல இருந்து இறங்கி வரணும்ல.
இப்போ ஏதாவது கேஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டவுட் பிராங்கிங் பண்ணீங்களா ஏய், சரி, கண்டிப்பா இல்ல, நீ அப்ப எதுக்கு வீடியோ எடுக்கறான் அவன் அது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு எவிடன்ஸ். யாருக்கு எவிடன்ஸ் யாஷா நான் பேசுனதெல்லாம் இருக்காதுல்ல. இப்போ யாஷ் வந்து இங்க வந்து ஏதாவது சும்மா இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவிடன்ஸ். இப்படிதான் சொல்லி என்ன பண்ண ஏய் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது வீடியோ எடுத்து வச்சுக்கோ, அது அப்பதான் நம்மளுக்கு சேஃபா இருக்கும். சுபா நீ என்ன சுபா இவங்க சப்போர்ட் பண்ணுவ? நான் சொல்லிட்டு சுபா அவங்க சப்போர்ட் பண்ணா நானும் சப்போர்ட் பண்றேன் சொன்னேன். நான் இங்க இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் நானும் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறேன். நீ ஏன் ட்ரெஸ் தான் போடுற? சும்மா நீ சப்போர்ட் பண்ணு சுபா. நான் ஒண்ணே ஒன்று நாங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் பண்ணா? நீயும் லவ் மேரேஜ் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். பாரு ஆனா அவங்க திருநெல்வேலிக்காரங்க இல்ல யாரும் அவ பிரச்சனை திருநெல்வேலி தான். பொண்ணு திருநெல்வேலினா வேற சர்டிஃபிகேட்ல பேர் மாத்த முடியாது. ஊர் அது மாத்த அவ ஊர் பிரச்சனை இல்ல, அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் அவ்வளவு சுத்தி இருக்கிற மக்கள் தான். நம்ம என்னன்னா அவங்க வீட்ல அந்த பொண்ணு வீட்ல பெரிய ஆளா இருந்தா என்ன பண்றாங்க? நான் யோசிக்கல. பட் ஆனா ஃப்ரெண்டு பண்ணிட்டான், ஃப்ரெண்டுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். எந்த கூப்பிட்டையாவது ஒரு மாசத்துல லவ் பண்ணி ஓடி போவாங்க. அவனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு. எங்க வேற அம்மா ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. இப்போ நான் என்ன இப்ப பண்ணேன்? நான் எங்க அம்மா அப்பா பஞ்சாயத்து கூப்பிட்ட கூட என்னப்பா இது நான்சென்ஸ் மாதிரி இருக்கு சொல்லுவேன். இது ஒழுங்கா அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, ஒழுங்கா கூட்டி போய் விட்டுரு, இதுக்கு இன்னும் அடுத்த ஒரு வருஷம் பிரிஞ்சிடும் அப்புறம் அப்படி சொல்லிடுவாங்க. அவன் வந்து சோக்குக்கான பையனே கிடையாது. அப்படியே நீங்க 28 அவன் வயசு இப்ப பாப்பாக்கான 28 வயசு பையன். சொல்றீங்க. இல்ல 28 வயசு. எப்ப வேணாலும் நடக்கலாம். அது ஏன் 28 வயசு ஆயிடுச்சு? 28 வயசு அப்ப 28 வயசுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணா 30 வயசு ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவலா கம்மியாகும், குழந்தை பிறகு அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி பயன்படுத்தி வச்சிருக்காங்க. அது யாரும் இல்ல, இவங்க தான் பயப்படுறாங்க. அவன் படிச்சவன் 30 வயசுல கல்யாணம் பண்ணிப்ப சொன்னா. அப்படியா? ஆமா அவன் நாளைக்கே ஒரு பையனை கூட்டு வந்து நின்றுவா, விஜி கல்யாணம் பண்ணி சொல்லிடுவாங்க கிட்ட முன்னாடியே சொல்லிடுவான். நீ ஆமா நான் ஃபோன் பண்ணா நீங்க தானே எடுக்கிறீங்க. அவங்க சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண முடியாது, வீட்டுக்கு போக சொல்லுங்க. வா போலாம். ஏய் அரிஷ்மா, இப்போ நான் அங்க வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டு உங்க வீட்டுக்கு வந்து நீ என்ன காமிச்சு விடுறதுக்கு வா, மேல போலாம். அவன் வருவான், இங்க வர சொல்லிடுவான். சரி ஓகே. யாஷ் நீ என்ன அவங்க சொன்ன? கூட அவளே அனுப்பிடுவாங்க. இப்போ யாஷோட ஃப்ரெண்டு நான் தெரியும், என்னோட ஒய்ஃப் நீன்னு தெரியும். ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தெரியாதுல்ல. ஏன் தெரியாது? தெரியும்ல, நீங்க தான் ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல. அந்த ஸ்டோரியை போய் டெலிட் பண்ணிடலாம் ஹைலைட்ஸ்ல இருந்து தூக்கி. அந்த அண்ணாவே இங்க வந்துட்டு லொகேஷனை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க, சுபா வீட்ல இருக்கேன்னு. அவன் அந்த மாதிரி வர வரும்போதுதான் இப்போ story வீடு இல்ல, அதுதான் எங்க வீடு பக்கத்துல அங்க இருக்கு. இதே பிளான் பண்ணி கொடுத்ததே நீங்க தான் நினைக்கிறேன். சரி இல்ல அவன் என்கிட்டயே வந்து இன்னைக்கு தான் சொன்னான். சரி என்னடா இவன் பொண்ணு கிடைக்காம இருந்தாலும் திடீர்னு பொண்ணு கிடைச்சோன்னா எனக்கு அப்படியே ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. நம்ம பையனுக்கு அவ்வளோதான் மாப்பிள்ளை ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க நாங்க ஏன் உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்? நீங்க 2 பேரும் சீரியஸாவே பேசவே மாட்டீங்களா? நீங்க சீரியஸா பேசுவீங்களா மாட்டீங்களா? நீ என்ன சீரியஸா பேசணும்? உண்மையா சொல்ற, கூட்டு போய் வித்துருங்க, இல்லைன்னா நம்ம ஊருக்கு போலாம். இது வந்து எவ்வளவு பிரச்சனை ஆகும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் அது உண்மையா தானே பிரச்சனையா இருக்கும். அவன் பேசி அட்வைஸ் கொடுத்தான், அவன் உருட்டாவா சொல்லுவான், போய் தூக்கிட்டு வா bro, நான் பாத்துக்கிறேன். அதான் சொன்னே வந்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதான் அவன் கரெக்டா இருப்பான். சுபாக்கு பண்ணது போல அவனுக்கு பண்ணிடுவான் நினைக்கிறேன். அவனுக்கு பண்ணிட்டு அப்புறமா அவன் சுபாக்கு பண்ணு ப்ரோ, அவன் எதுவும் வந்தாலும் கரெக்டா பண்ணிடுவான் அப்படின்னு இருப்பான். மாத்தி மாத்தி பேசுவீங்க 2 பேரும். சதீஷையும் உள்ள இழுத்து விட்டுலாம். எப்படி அவன் வருவாங்க 2 நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. யாருக்கு கல்யாணம் பண்ணுவோம்? அவர் வேணா அவர் பண்ணி கூட்டு வந்த தைரியத்துல அவரே போய் கல்யாணம் பண்ணி அவளுக்கு இந்த தைரியம் வராதா? உன்னைய நம்பிதான் சுபா என்னையும் நம்ப மாட்டேன். பாவம் வேற, அவனுக்கு போனாவது பண்ணி சொல்லிடலாம் விடு. சிக்கால் பாவம் சுபா அவன். சுபா நீ அவன் அப்படியே போட்டு நீ என்ன பண்ற, நீ வீட்டுக்கு வா, நம்ம உன்னை பாத்துக்கலாம். பண்ண பாய். யாஷனா பத்திரமா நீ பாத்து அவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன பிரச்சனை இல்லைன்னா நீங்க வாங்க வீட்டுக்கு, இல்லைன்னா அப்படியே போயிடுங்க திருநெல்வேலிக்கு. டாடா. சரியா? அப்புறம் கிளம்பி நீ வந்து என்ன பண்றன்னா உனக்கு தெரியாது. நீ அவன் வீடு இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. வீடு எடுத்துட்டு போயிடுவான். என்னடா நீயும் விட்டு போற, அவனும் விட்டு போற, நீயும் விட்டு போற. அட்வொகேட்ஸே போயிட்டான், அவன் என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான். சரி வா நம்ம
விஜய் பிராங்க்ல மணல் போயிடுச்சு நிஜமா நிஜமா சத்தியமா பேசுச்சு டேய் சும்மா தான் சொன்ன பிராங்க் இது சீரியஸாவே அந்த பிராங்க் பொண்ணு பேசுச்சு இது பிராங்க் இது சீரியஸா பிராங்க் தான் இது இல்ல எனக்கு புரியல அந்த பொண்ணு சத்தியமா பேசுச்சு சத்தியமா இது பிராங்க் தான் நீ பாட்டு அவளை கூட்டு போயிட்டு என்னையும் பிரிச்சு விட்டுற போற சத்தியமா பிராங்க் தான் நீ வேணா அவன்கிட்ட வேணா பேசு சுபா பேசு நான் பேச மாட்டேன் நான் இது நம்பிக்கை வரல அப்ப அந்த பொண்ணு யாரு பாரு பொண்ணு பேசுச்சு சிரிக்கிறா அப்புறம் பொய் சொல்றான் சத்தியமா பிராங்க் தான் அது ஏ அது நிஜமாலே பொண்ணு வயசு அழகான வயசு தான் இருந்துச்சு நல்ல பொண்ணு வயசு மாதிரி தான் இருந்துச்சு யாச்சன வயசுலாம் இல்ல அது நீ நம்புனியா இல்லையா ஏய் நிஜமாலே வந்துச்சிருக்காங்க நீ நிஜமாலே பிராங்க் அவன் இங்க இருந்து வால்பாறைக்கு ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான் வரும்போது கூட்டு மாட்டாங்க அதே பண்ணி குத்துறாங்க மறுபடியும் அது ரியலா மாட்டிடுச்சு நான் என்ன பண்றது கால் பண்ணி அந்த அண்ணன் வாயில இருந்து சொல்றதுக்கு அப்புறம் நம்புவேன் ஸோ இதுங்களை போய் பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு செட்டிங்கை போட்டா எவ்வளோ சீரியஸாக நம்பினுங்க போகிறேன் ஆனால் அந்த சீரியஸை கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாமல் என்னடா பாஸ்வேர்டு இது சத்தியமாக பிராங்க் தான் இது சீரியஸாக பிராங்க் தான் அவன் பைக் ஓட்டுன்னு இருப்பான் ஃபோன் எடுக்க மாட்டான் பிராங்க்ன்றான் அடி சுபா நல்லா டாடி ஃபோன் பண்ணிட்டான் நானு பண்ணு ஏன் அவர் கேட்பாரு கேளு கூப்பிடு இந்த பையன் என்னமா வேலை கல்யாணத்துலயே ஆடினா இங்கேயும் வந்து ஆடிட்டு இருக்கா நைட் என்ன இப்ப பொம்பளை பசங்க வச்சுட்டு இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கேன்னு கேட்பாரு மேடம் வீட்டுக்குள்ள போய் ஆடலாம் மச்சான் சொல்றா ஹலோ கேக்குதாடா அண்ணா எங்க வந்திருக்கீங்க இப்பதான் திருச்சி முன்னாடி இருக்கோம் அந்த பொண்ணு வித்தீங்களா இல்ல கூட்டு வரீங்களா இல்ல கூட்டுதான் வரேன் நானு நான் எப்படி நான் விட்டுட்டு வர முடியும் நம்பி வந்துட்டாங்க வெளியே வீட்டுல இருந்து கிளம்பி அப்ப எப்படி நான் வந்து விட்டு வர முடியும் ஏ மச்சான் உன்னை 5 ரூபாய்க்கு அடி சொல்ல 10 ரூபாய்க்கு அடிக்கிறா சொல்லிட்டேன்டா பிராங்க்னு சொல்லிட்டேன்டா மச்சான் செம்மையா அப்ப இருந்து அந்த பொண்ணு எங்க யாரு அந்த பொண்ணு யாரு வால்பாறை ட்ரிப் போயிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு அது சும்மா ட்ரிப்பு பண்ண நான் நீ சொன்னேன்ல வரும்போது கூட்டு வந்துட்டாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாரு சுபா சுபாடா வால்பாறை ட்ரிப் போறேன்னா 10 பேர்கிட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இது அரேஞ்சே தெரியாது ஆக்சுவலா அங்க பேரு அவனே சொல்றான் பண்ணா எனக்கே தெரியாதான் அப்ப பாத்துக்கோ அரேஞ்சுக்கே தெரியாது ஏன்னா அரேஞ்ச் சொன்னா சரி நான் பேசுறது ஒரு பொண்ணு பேசினா உண்மையா பேசிட்டு என்ன பண்ண சொன்னல மச்சான் நன்றி மச்சான் நீ நல்லா போய் ட்ரிப் என்ஜாய் பண்ணிட்டு வா ஓகே ஓகே போறதுக்குள்ள இவ்வளவு வேலை பாத்து போயிட்டு வாங்கண்ணா வச்சுட்டீங்க நீ என்ன பண்ற இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை தேவையா பாத்துக்க இவரு கூட இந்த வாழ்க்கை தேவையான்னு கன்சிடர் பண்ணிக்கோ என்ன சுபா இதெல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஃபன் இருக்கணும்ல அதுக்கான பிரான்ஸ் என்னதான் வச்சிருக்கோம் 1 மணிக்கு கூட்டி வந்து ஆபீஸ்ல இருந்து வந்ததுலேருந்து இதேதான் பேசிட்டு இருக்கோம் 3 மாசம் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கே போல தெரியுது அவுட்ஃபிட்லயே நல்லா இருந்துச்சா சுபா சூப்பரா இருந்துச்சுல தேங்க்யூ ஆக்சுவலா இந்த பிராங்க்ல இவனும் ஈடுபாடு தான் அவகிட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு